ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் கேரட் பொரியல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இனி ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம கேரட்டை சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி ஒரு 5 கேரட்டை நல்லா துருவி இது கூட சேர்த்துருக்கேன். இது மொத்தமாக 1/4 கிலோ இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த ரெசிப்பியில் தண்ணி எதுவுமே நாம் சேர்க்கறது இல்லை. இந்த ரெசிப்பியை நான்ஸ்டிக் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப அடி பிடிக்காமல் வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இனி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இது நல்ல சத்தான ரெசிபி. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாம் தண்ணி எதுவுமே சேர்க்காததுனால நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. கேரட் ஓரளவு வெந்ததும் இதில் ஒரு 1/4 முடிக்கும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு தேங்காவை நான் சேர்த்துக்கிடுறேன். மொத்தமாக இது 1/2 கப் இருக்குது. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இது நார்மலாக தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. இது ரொம்ப வேகணும் கூட அவசியம் இல்லை. ஒரு 95% வெந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலில் கேரளா ஸ்டைலில் முட்டைக்கோஸ் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. உங்களுக்கு விருப்பம்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இதில் மஞ்சத்தூள் வத்தல் தூள் எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல. அதனால் மிளகாவோட அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.